அப்படின்னு அல்லாஹ் கேட்கல. என்ன ஒரு வார்த்தை பாருங்க, அல்லாஹு அக்பர். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அல்லா தஹ்ஸனி, நீங்க எந்த கவலையும் பட தேவையில்லை. ஹுஸி இலைக்கி பிஜிதஇன் நஹ்லதி துஸாக்கித் அலைக்கி ருதபன் ஜனியா. முதல்ல நீங்க தண்ணி குடிங்க. நீர் சுனையிலிருந்து அல்லாஹ் தஆலா தண்ணியை உற்பத்தி பண்ணா. தண்ணி குடிங்க. பேரித்தம் பழம் மரம் இருந்துச்சு, அதை உழைப்பும் இருக்கணும், அதே போல இறைவனை பற்றி உள்ள தேடலும் இருக்கணும். ஒரு மூமின் பரக்கத்தை விரும்புகிறான், வீட்டில் வறுமை இல்லாத ஒரு நிலையை விரும்புகிறான், பொருளாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பை பெற விரும்புகிறான் என்று சொன்னால் முதல் கட்டமாக அவனுக்கு வேண்டியது இறைவனின் தேடல் தான். சில பேர் சொல்லுவாங்க, தெய்வத்தில் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தருமா என்னமோ சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய சித்தாந்தம். நம்முடைய சித்தாந்தம் என்னண்டா, அதாவது முயற்சி இல்லை, முயற்சி கூட இது தெய்வத்தால முடியாட்டா கூட முயற்சி காப்பாத்திட்டு அவங்க சொல்லுவாங்க. நம்ம அந்த வார்த்தையை சொன்னோன்னா ஷிர்கா மாறிடும். நம்மை பொறுத்தவரை என்னண்டா, முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா தெய்வத்துடைய தேடல் தான், அல்லாவின் தேடல் தான். தேடலுக்கு பிறகு உழைப்பு, இந்த ரெண்டும் இருக்கணும். ரெண்டும் ஒன்று உயிர், இன்னொன்று உடல். இந்த ரெண்டுல ஒன்று இல்லாட்டா கூட சரியாக இருக்காது. வெறுமனே ஆன்மீக அல்லாவை மட்டும் தேடிக்கிட்டு இருக்கிறான், உழைப்பு இல்லாம வறுமை போகணும்னு நினைக்கிறான், உழைப்பு இல்லாம பொருளாதார நெருக்கடி போகணும்னு நினைக்கிறான்டா, அவன் மனப்பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை சகோதரர்களே. அதனால ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, அல்லாவை தேடணும். அல்லாவை எப்படி தேடுறது? அபுல் ஆலமீன அல்லா அல்லா அல்லான்னு தேடுறதா? அல்லா அல்லா அல்லான்னு தேடணும். அதை விட மேலாக அவனுக்கு ரொம்ப 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 பிடித்தமான, அவனுடைய நெருக்கத்தை பலப்படுத்தக்கூடிய, அவனுக்கும் நமக்குமான அந்த பந்தத்தை உறுதிப்பட செய்யக்கூடிய குரானை மாதிரி சிறந்த தேடல் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு மூமின் அல்லாவிடத்துல பேசணும்னு நினைச்சானா குரான் எடுத்து வச்சு உட்காந்துக்கிற வேண்டியதான். இன்னைக்கு இறைவன்கிட்ட நான் பேசணும், அபுல் ஆலமீன்கிட்ட பேசணும், இதற்குண்டான தீர்வை நான் கேட்கணும், ஒரே மனப்புழுக்கமா இருந்துகிட்டு இருக்குது. வேற யார்கிட்டையும் நான் மஷரா பண்றதுக்கு உண்டான வழிவகை தெரியல எனக்கு. அப்படியே நான் மஷரா பண்ணாலும் யாரும் எனக்கு சரியான தீர்வை கொடுப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு ஒரு மூமின் நினைச்சாருன்னு சொன்னா, படைத்த ரப்பிடத்தில் அவர் என்ன செய்யணும்னு சொன்னா உரையாட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா கலாம் ஷரீஃப் அப்படின்றது அல்லாவுடைய பேச்சு, அல்லாவுடைய பேச்சு இவன் பேச அவன் பேச, அந்த ரெண்டு பேரும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொன்னது உண்டு, குரான்ல சூரா மரியம் இருக்குது பாருங்க. அந்த சூரா மரியத்துல பர்டிகுலர் ஆயத்துக்களை நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா உள்ளம் புழுங்கி போனவன் அந்த ஆயத்தை ஓதும் போது அந்த புழுக்கத்தை நீக்கி தரக்கூடிய ஒரு காரணியாகவும் அது இருக்கும். அதே போல குழந்தை இல்லாதவன் அந்த ஆயத்தை ஓதும் போது, இந்த சூரா மரியத்தை ஓதும் போது குழந்தை பாக்கியத்தை இறைவன் தருவதை போன்றும் இருக்கும். இட்டுக்கட்டப்பட்டவன், அநீதி இழைக்கப்பட்டவன் அந்த சூரா மரியமை ஓதும் போது அந்த அநீதி இழைக்கப்பட்டவனின் அந்த ஆன்மாவிற்கு ஆண்டவனே வானத்திலிருந்து இறங்கி உதவி செய்ததை போன்று இருக்கும். அவ்வளவு அற்புதமான சூரா மரியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவுமே என்ன சொல்லுவாங்க, வரவேற்று சொல்லுவாங்க சூரா மரியம. ஓதுறதுக்கு ரொம்ப அழகான சூரா அது. கண்ணியத்திற்குரிய அடையார் முன்னார் இமாம் சதீதி சொல்லுவாங்க, ஒரு சில சூறாக்கள் ஓதுவதையும் அல்லாஹு தஆலா லயத்தோடு வைத்திருப்பான். ரொம்பவுமே ஒரு இனிமை கலந்து அல்லாஹு தஆலா அதை ஏற்படுத்தியிருப்பான். சூரா ரஹ்மான், சூரா மரியம் இவைகளை நீங்க பார்த்தீங்கன்னா அத்தஹ் உத்தஹ் லுத்தஹ் அப்படின்னு அந்த ஒரு சவுதியில இருந்து ஓதுற மாதிரியே இருக்கும். இவன் சவுதியில பிறந்த மாதிரியே ஆயிடுவான் அந்த சூறாக்களை ஓதும் போது. தஜ்வீதோட ஓதணும். சும்மா என்கிட்ட ஓதணும்னு சொன்னா வராது. முறையான தஜ்வீதோட ஓதணும்னு சொன்னாதான் அந்த சுவையை அவனால உணர முடியும். முறையற்ற தஜ்வீதுல ஓதுறான், லேவ மாதிரி ஓதிக்கிட்டு இருக்கிறான்டா, அதுல ஒரு பிரயோஜனம் இருக்காது. நீங்க இந்த மரியமை ஓதி பாருங்க, நல்ல தஜ்வீதை தெரிஞ்சுட்டு நீங்க மரியமை ஓதி பார்த்தீங்கன்னா அர்த்தம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். அந்த வார்த்தை ஆடல் இருக்குது பாருங்க, அது உண்மையிலேயே அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. ஹதீஸ்ல வருதா எப்படி சொன்னாருன்னு தெரியல.
அவருடைய பாணியில் ரொம்ப அழகாக சொன்னார். அந்த சூரா மரியம் ஓதுவதற்கும் ரொம்ப ஒரு வசீகரத்தை அல்லாஹ்விடத்திலிருந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சூரா ரஹ்மான் யாரு ஓதுனாலும் நல்லா இருக்கும். இமாம் நான் வந்து ஓதுனான் தான் இல்லை, உங்க அசத்து துணை இமாம் இருக்காங்க இல்லையா, இவங்க ஹாஜியார் சொல்லி தான் தெரியும், அவங்க சவுதியில ஓதுற மாதிரி ஓதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல ஒரு தடவை. பரவாயில்ல, இத்தனை வருஷமா நம்ம இருக்கிறோம், அவர் கூட நான் கூட கண்டுபிடிக்கலையா. ஏன்னா நம்ம பின்னாடி நின்று தொழுதது இல்லை, மோஸ்ட்லி தொழுதது இல்லை. நான் இருக்க இல்லைண்டா அவங்க இருப்பாங்க, அவங்க இல்லைண்டா நான் இருப்பேன். ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப ரேர், ஏதோ ஒரு நேரத்தில் நான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ அன்பிற்குரியவர்களை யாரு ஓதுனாலும் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து அங்க சுதைசி தான் புறப்பட்டு வரணுன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த குழந்தை இருக்கிறான், நல்ல முறையான தஜ்வீதோட சூரா ரஹ்மான ஓத சொல்லுங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மரியம்ல அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய வசீகரத்தை வச்சிருக்கிறான்டா. நான் சொன்னேன் இல்லையா, அநீதி இழைக்கப்பட்டவனுக்கும் இந்த சூரா மரியம்ல விடை இருக்கும், குழந்தை இல்லாதவனுக்கும் இந்த சூறால விடை இருக்கும், துன்பத்துல உழண்டுகிட்டு இருக்கிறான் பாருங்க அவனுக்கு இதுல விடை இருக்கும். நான் எல்லாத்தையும் விளக்கிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. துன்பத்துல உழல்றான் பாருங்க, துவா செய்யுங்க. பாப்பாக்கு சோமில்லை, அவங்க பாவம் பிள்ளையுடைய பாப்பா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, துவா செய்யுங்க. அதனால அவன் தொழுகையை விடலை, அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். இந்த துன்பத்துல உழலக்கூடியவனை வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவன் அரபியா இருக்கிறான், அரபி தெரிஞ்சவனா இருக்கிறான். இந்த சூரா மரியம்ல ஒரு ஆயத்து ஒன்று வரும், மித்து கபல ஹாதா குந்து நஸ்யம் மன்சியா. துன்பத்துல உச்சத்துல நிக்கிற ஹசரத் மரியம், எனக்கு இந்த ஆண் துணை இல்லாம இந்த பிள்ளை நீ கொடுத்ததுனால சமூகம் என்ன பயங்கரமாக, என்னை ரொம்பவும் கேவலமாக என்னை ஒதுக்கி விட்டார்கள், என்னை வாழ விட மாட்டார்கள் அப்படின்னு பயந்து அவங்க என்ன சொல்றாங்கடா, மித்து கபல ஹாதா குந்து நஸ்யம் மன்சியா, இந்த பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் செத்து போயிடணும்ன்றாங்க. துன்பத்தில் உள்ளவன் மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். துன்பத்தின் உச்சத்தில் இருப்பவன் தான் நான் செத்து போகணும்னு சொல்லுவான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆன்மீகத்தின் மிகச்சிறந்த வழிகாட்டி. துன்பத்தின் உச்சத்தில் இருந்தா ஆன்மீக வழிகாட்டியை கூட அசைச்சு பார்த்துரும். அல்லாஹ் பாதுகாக்கும். துன்பம் இருக்குதே, அது வந்து பெரிய மன வலிமை உள்ளவனாக, ஈமான் யக்கீன்ல மரியம் அலைஹிஸ்ஸலாமை விடவா உலகத்துல ஈமான் யக்கீனை நீங்க பாத்திர போறீங்க? அடே அவங்க வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு ரோல் மாடல்ன்ற அல்லாஹு தஆலா. வாமா ரியாமா புனத இம்ரான் அல்லதி, ஃபர்ஸ்ட் ஃபிரௌனுடைய மனைவியை சொல்றான், ஆசியா அம்மாவை. ரெண்டாவது வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமை சொல்றான், உலகத்தின் அத்தனை மூமின்களுக்கும் சிறந்த ரோல் மாடல் அவங்க, அவங்கள மாதிரி வாழு அப்படின்னு. அந்த மரியம் துன்பத்துடைய உச்சத்துல என்ன செய்யறாங்க, மித்து கபல ஹாதா வகுந்து நஸ்யம் மன்சியா, நான் செத்து போயிடணும், அப்படி என்னை கொண்டுட்டேன்னு வச்சுக்கோ, நீ என்னை அழிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, வகுந்து நஸ்யம் மன்சியா, மரியம்னு சொல்லி ஒத்தி இருந்தான்றதே இல்லாம போயிடும், நான் செத்து போயிடுவேன், என் வரலாறு அழிக்கப்பட்டுருன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கல. என்ன ஒரு வார்த்தை பாருங்க, அல்லாஹு அக்பர். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், அல்லா தஹ்ஸனி, நீங்க எந்த கவலையும் பட தேவையில்லை. ஹுஸி இலைக்கி பிஜிதஇன் நஹ்லதி துஸாக்கித் அலைக்கி ருதபன் ஜனியா. முதல்ல நீங்க தண்ணி குடிங்க, நீர் சுனையிலிருந்து அல்லாஹ் தஆலா தண்ணியை உற்பத்தி பண்ணான், தண்ணி குடிங்க. பேரித்தம் பழம் மரம் இருந்துச்சு, அதை பிடிச்சி உழுக்குங்க, உளுத்தாலாம் வராது, இப்படி உழுக்குனால பேரிச்ச பழம் கொட்டாது. ஆனா அவர் மீது கொண்ட கருணையினால அந்த பலகீனப்பட்ட தாய் தொட்ட உடனே கொட்டுச்சு. அதை சாப்பிடு. சாப்பிட்ட பிறகு நீ ஒன்னும் பேசாத, நீ பேசினாதானே உனக்கு வேதனை, நேர போத சமூகத்துக்கு, நான் உன்னை பத்தி நான் புரிய வைக்கிறேன்டா. அப்போ நீங்க இப்போ இதை பாருங்க, இப்படி ஒரு 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 ஆன்மாவிற்கு ஆறுதல் தரக்கூடிய இறைவன் ஓதக்கூடிய உங்களுக்கு ஆறுதல் தர மாட்டானா? யாரை பற்றி சொல்லப்படுகிறதோ அவருக்கு ஆறுதல் தரக்கூடியவன் அதை எடுத்து இயம்பி ஓதக்கூடிய உங்களுக்கு ஆறுதல் தர மாட்டானா? அதனாலதான் நான் சொன்னேன், சூரா மரியம் அனைத்திற்குமான விடை.
அனைத்திற்குமான விடை. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அந்த மரியமை தினசரி ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய நற்பண்பை அல்லாஹ் நசீபாக்குவானாக.